சென்னை கொளத்தூரில் 17வது ஆண்டு புகழஞ்சலி ஈழம் காக்க தன்னுயிர் தீர்த்து யாகம் செய்த வீரத்தமிழன் வணிக தோழர் கு. முத்துக்குமார் அவர்களுக்கு வீரவணக்கம் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் த. ரவி, என்.ஆர். தனபாலன், மாநில பொதுச் செயலாளர் ஆர். ரமேஷ்குமார், தலைமை நிலைய செயலாளர் குழந்தைவேல், சென்னை மண்டல தலைவர் சி. அருணாச்சலமூர்த்தி, மாநில கூடுதல் செயலாளர் ஏ. ஜெயராமன், மாவட்ட தலைவர்கள் சுவை ராஜா, செந்தில் முருகன், எஸ். விஜயகுமார், வே. செல்வநாயகம், பழம்பொருள் அணி தலைவர் பொன் கருக்கு வேல்ராஜன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முத்துக்குமாருக்கு வீர வணக்கம். வீரத்தமிழ் முத்துக்குமாருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம். வீரத்தமிழ் முத்துக்குமாருக்கு வணிகர்களாக வீர வணக்கம் செலுத்துகின்றோம். வீர வணக்கம். வீர வணக்கம். முத்துக்குமாருக்கு வீர வணக்கம். வணிகர் நாங்கள் தத்துகிறோம். நீங்க ரெண்டு பேரும் இப்படி வச்சீங்கன்னா நான் இப்படி இருப்பேன். குமரேசன் இன்று இலங்கை தமிழர்களுக்காக தீக்குளித்து தன்னுடைய இன்னுயிரை நீத்த அருமை சகோதரர் முத்துக்குமார் அவருடைய 17வது நினைவு தினத்திலே நாங்கள் இன்று அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பது வாக்கியம். தமிழர்களை பொறுத்தவரை வீரத்திலும் வீரத்தில் தியாகத்திலும் சிறந்தவர் என்பது முத்துக்குமார் போன்றவர். ஏன்னா முத்துக்குமாரை பொறுத்தவரை சிறிய வயதிலிருந்து அவர் தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் மிகப்பெரிய பற்று கொண்டவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் படிக்கிற காலத்திலிருந்தே அவர் எப்பொழுதுமே இலங்கை தமிழர்கள் பற்றி தமிழர்களை பற்றியே சிந்தனை செய்யக்கூடியவர். எதையோ ஒரு தன்னால் செய்ய வேண்டும் இலங்கை தமிழர்களுக்கு என்று பேசிக் கொண்டிருந்தவர். ஆனால் தான் ஒருவரால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்த காரணத்தால் என்னுடைய ஒருவருடைய உயிர் தியாகத்தினாலாவது இழந்த இலங்கை தமிழர்களுக்கு விடிவு கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய இன்னுயிரை நீத்தவர். இந்த தமிழர்களை பொறுத்தளவிலே தமிழர்கள் நாம் அறிவோம். உலகெங்கும் பரவி இருக்க தமிழர்களை பொறுத்தளவில் தமிழருக்கு ஒன்று என்றால் உயிரிழந்து கொண்டு வருவார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. அதிலும் குறிப்பாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீது நம்முடைய முத்துக்குமார் அவர்கள் மிகுந்த ஒரு பற்று கொண்டவர், பாசம் கொண்டவர், அவர்களுடைய வழி வெற்றி நடக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர். ஆனால் அதே சமயத்திலே வாழ்நாள் ஒரு முறையாவது அவரை பார்க்க வேண்டும் என்றுதான் நினைத்தவர். முடியாத காரணத்தினால் ஏன் விண்ணலகம் சென்றாவது அவரை பார்க்க வேண்டும் என்கிற முறையில் தான் தன்னுடைய இன்னுயிரை நீத்தார் அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்கள். அவரை பொறுத்தவரை இவர் போன்ற தியாகிகள், எல்லா தியாகம் உள்ள கொண்டவர்கள் அவர்களெல்லாம் இருக்கும் காரணத்தினால் தமிழானது இன்றும் உயிரோடு இருக்கின்றது. ஏனென்றால் நாம் அறிவோம், என்று இந்திய ஆதிக்கத்திலே எப்படியாவது இந்தியா முழுவதும் இந்திய ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்று கட்சிகள் நினைக்க மாட்டேங்கிற. இன்றும் தமிழகத்தை பொறுத்தளவில் இந்தி திணிப்பு என்பதை விட இந்தியை பொறுத்தளவில் நாம் வெறுக்கிறோம் என்பது அல்ல, ஆனால் திணிப்ப வேண்டாம் என்கிறது நாம் அறிந்தவன். அதே என்னுடைய முத்துக்குமார் அவர்களும் தமிழுக்காகவும் தம் மண்ணுக்காகவும் தமிழுக்காகவும் உயர்த்தவர். அவருடைய நாம வாழ்க. நன்றி.